திசை வந்தால் வாழ்க்கை உயரும் என்று நினைத்தீர்களா? இதை பாருங்கள். ஜோதிடத்தில் குரு என்றால் ஞானம், பாக்யம், வாழ்க்கையை உயர்த்தும் கை என்று எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் இத்தகைய குருவே சில பேருக்கு அதிக இன்னல்களையும் தருவார். குரு தன் இயல்பை இழந்து நிற்கும்போது அவர் தரவேண்டிய நல்ல பலன்களை அவயோகங்களாக மாறிவிடும். விருச்சிக லக்கினம். இங்கு குரு 2ஆம் மற்றும் 5ஆம் பாவதிபதி. அதாவது தனம், குடும்பம், வாக்கு, மந்திர சக்தி, புத்தி, பூர்வ புண்ணியம், மக்கள், சந்ததி, அறிவு இவையனைத்திற்கும் பொறுப்பாளி குரு. ஆனால் அந்த குரு 3ஆம் பாவத்தில் நீசம். 3ஆம் பாவம் என்றால் என்ன? துணிச்சல், முயற்சி, போராட்டம், சகோதர உறவுகள், தன்னலம், அவசரம், அதிக முயற்சி, குறைந்த பலன். இப்பொழுது சிந்தித்துப் பாருங்கள். பாக்கியத்தை தரவேண்டிய குரு போராட்ட பாவத்தில், அதுவும் நீச நிலையில் இருந்தால் அந்த குரு தரவேண்டிய பலன்களை தர முடியாத நிலை. காப்பாற்ற வேண்டிய இடங்களில் கைவிட்டுவிடும் நிலை. குரு திசையில் வரும் அனுபவங்கள்: அதிக முயற்சி, குறைந்த முன்னேற்றம், குடும்பத்தில் புரிதல் இல்லாமை, பண வரவு இருந்தும் நிலைநிறுத்த முடியாத நிலை, குழந்தை பாக்கியம், கல்வி, அறிவு தொடர்பான கவலைகள், நல்ல முடிவெடுக்க முடியாத மனநிலை, சொன்ன வார்த்தையே எதிராக மாறும் சூழல், சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு, பூர்வ புண்ணிய பலன் கிடைக்காத ஏமாற்றம். இவையெல்லாம் ஏன்? ஏனெனில் குரு இங்கு தர முடியாத குரு. அவர் கெட்டவர் இல்லை, ஆனால் பலவீனமானவர். எந்த ஒரு நல்ல பலன்களையும் தர முடியாத நிலையில் இருக்கிறார். இதுதான் ஜோதிடத்தின் மிகப்பெரிய உண்மை. நல்ல கிரகம் இருந்தால் மட்டும் போதாது, அவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த குரு திசையில் ஜாதகர் அடிக்கடி நினைப்பார், நான் நேர்மையாகத்தான் இருக்கிறேன், ஆனால் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது? அதற்கான பதில் ஜாதகத்தில் உள்ளது. அதுவும் குரு நீசம் பெற்ற 3ஆம் பாவத்தில். இது தண்டனை அல்ல, இது கர்மாவின் பயிற்சி. இந்த திசை உங்களை சிரமப்படுத்தும், ஆனால் உண்மையை கற்றுத்தரும். பாக்கியம், முன்னேற்றம் வரும் என்று நம்பி உட்காரக்கூடாது. இந்த திசையில் ஒருவர் செய்ய வேண்டியது ஒன்றுதான்: பெரிய எதிர்பார்ப்பை குறைத்து சரியான தர்மத்தை அதிகரிப்பது. குருக்கு உகந்த சந்தனம் கோவிலுக்கு தானம். மஞ்சள் நிற பொருட்களை அதிகமாக தானம் செய்து வர பல்வேறு வகையான இன்னல்கள் இருந்து நீங்கள் மீளலாம். அப்பொழுதுதான் நீச குருவும் நல்ல பலன்களை தர தயாராக இருப்பார்.